State transition testing. This is 7th topic in second unit. ஸ்டேட் அப்படின்னு சொன்னாவே நம்ம கண்டிப்பாக கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங்காக தான் அது இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், ஒரு வேர்டிசஸ்லேருந்து இன்னொரு வேர்டிசஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராஃப் பேஸ்ட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஜெனரேட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் ஸ்டேட் மிஷின்ஸ் such as language translators, workflow, transaction flow and data flow. எங்கெல்லாம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு ஃப்ளோ ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது, ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா டேட்டா ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ ஆஃப் டேட்டா எங்கெல்லாம் இருக்குதோ, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுற மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ப்ராடக்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர், ஒர்க் ஃப்ளோ மாடலிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ மாடலிங். State transition testing is useful for both procedural and object-oriented development. It is based on the concepts of states and finite state machines. நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் ஸ்டேட்னா என்ன, ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ்னா என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்டிங் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இட் அலோஸ் த டெஸ்டர் டு வியூ த டெவலப்பிங் சாஃப்ட்வேர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட்ஸ், ட்ரான்சிஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ், இன்புட், ஈவெண்ட்ஸ் தட் ட்ரிகர் ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ டெஸ்டரோடைய வியூ பாயிண்டில் எப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை பார்ப்பாங்க அப்படின்னா, அது என்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி ட்ரான்சிஷன் நடக்குது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கிறது மூலமாக என்னென்ன சேஞ்சஸ் அக்கர் ஆகுது, என்னென்ன இன்புட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங் மூலமாக. அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. This view gives the tester an additional opportunity to develop test cases to detect defects that may not be revealed using input-output condition, as well as cause and effect views presented by equivalence class partitioning and cause-effect graphing. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் கிராஃப் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங் படித்தோம். இதில் தெரியாத டிஃபெக்டை கூட இந்த டெஸ்ட் மூலமாக ஒரு டெவலப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங் மூலமாக கிடைக்கும். Some useful definitions related to state concepts are as follows. A state is an integral configuration of a system or component. It is defined in terms of the values assumed at a particular time for the variables that characterize the system or component. ஸோ இந்த சிஸ்டம் அல்லது காம்போனண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு மாடியூல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம். இதில் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் அசியூம் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் ஆஃப் கோடை எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் அப்ளிகேஷனை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் வேரியபிள்ஸை நம்மளை அசியூம் பண்ணி we are going to give it as an input for our component or system. A finite state machine is an abstract machine that can be represented by a state graph having a finite number of states and a finite number of transition between the states. ஸோ இது FSM உடைய டெஃபினிஷன். இது நம்ம ஆல்ரெடி தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்லேயே நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ த சேம் டெஃபினிஷன் ஹியர். During the specification phase, a state transition graph may be generated for the system as a whole or for specific modules. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்குது ஸ்டேட் ட்ரான்சிஷன் கிராஃபில். அது நம்ம STG அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று ஃபார் அ ஸ்பெசிஃபிக் மாடியூல்ஸ்க்கு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹோல் மாடியூலுக்குமே, நம்ம ஹோல் சிஸ்டம், ஹோல் சாஃப்ட்வேருக்குமே நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட், த கிராஃப் மே பி கால்ட் அ ஸ்டேட் சார்ட். STG or state charts are useful models of software அல்லது ஆப்ஜெக்ட் பிஹேவியர். OOAD டெவலப்மெண்ட் தெரியும் உங்களுக்கு, தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணும்போது அதில் வர நம்ம கிராஃப்னு சொல்கிறோம்ல, நம்ம இதுக்கு முன்னாடி கிராஃப் எல்லாம் பார்த்தோம். ஒரு வெர்டிசஸ் எட்ஜஸ் உள்ள ஒரு கிராஃபை வந்து இங்கே நம்ம ஸ்டேட் ட்ரான்சிஷனில் we are saying it as ஸ்டேட் சார்ட். அதே டயக்ராம் தான், கிராஃப் தான், பட் இங்கே நம்ம சொல்கிறது ஸ்டேட் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
State charts are commonly depicted by a set of nodes. ஸோ என்னென்ன ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிள், ஓவல், ரவுண்டட், ரெக்டாங்கிள் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டேட்ஸுக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். நம்ம கிராஃபில் வந்து வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் மட்டும் சொன்னோம். இங்கே ஸ்டேட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் we are using circle, oval, rounded, rectangle. These usually will have a name or number to identify a state. ஸோ ஒரு ஸ்டேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ரெப்ரசன்டேஷனில் நம்ம நேம் அல்லது நம்பர் கொடுத்துக்கலாம். A set of arrows between node indicate what input or event will cause a transition or change between the two linked state. ஸோ ரெண்டு ஸ்டேட்டை வந்து நம்ம சர்க்கிளாக டினோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஆரோ மார்க்ஸ் கொடுக்க போகிறோம், அல்லது செல்ஃப் ஆரோ இருக்கலாம், அல்லது லூப் இருக்கலாம். இந்த மாதிரி செட் ஆஃப் ஆரோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் என்னென்ன டிரான்சிஷன் நடக்குது ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில், எப்படியெல்லாம் டிரான்சிஷன் அல்லது சேஞ்சஸ் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அவுட்புட் ஆர் ஆக்ஷன்ஸ் அக்கரிங் வித் ஸ்டேட் டிரான்சிஷன் ஆர் ஆல்சோ டிபிக்டட் ஆன் அ லிங்க் ஆர் ஆரோ. ஸோ இது சொன்னது தான், நம்ம இப்போ பார்த்த அதே டெஃபினிஷன் தான். இந்த டயக்ராம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராமுடைய எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட் இருக்குது, S1 அண்ட் S2. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் சிம்பிள் வந்து அந்த பிளாக் டாட் ஃபுல் டாட்டாக இருக்குல்ல அது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டேட் 1. அதில் ஒரு செல்ஃப் லூப் இருக்குது. ஸோ ஆக்ட் 1 நடந்தது அப்படின்னா இட் ஷுட் பி செல்ஃப் லூப் டு S1. ஆக்ட் 3 அப்படின்னா இட் ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் S1 டு S2, ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் இருக்குது. ஆக்ட் 4 அப்படின்னா S2லேருந்து S1க்கு. ஆக்ட் 5 S1 டு S2. ஆக்ட் 2 செல்ஃப் லூப் ஃபார் S2. ஆக்ட் 6 ஆல்சோ எ செல்ஃப் லூப் ஃபார் S2. இதில் வந்து எந்த மீனிங்கும் இல்லை, பட் இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் டயக்ராம். இது வந்து ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமுக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டயக்ராம். S1 and S2 are the two states of interest. The black dot represents a pointer to the initial state from outside the machine. So black dot la irukradhukku vandu it's an initial state. Many STGs also have error states and done states, the later to indicate a final state for the system. So இந்த STGலையும் error state அல்லது completed state, done state, ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அதுவும் இந்த கிராஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆரோ டிஸ்பிளேஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்ஷன்ஸ் தட் காஸ் த ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் த ஆரோ ஆஃப் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த டிரான்சிஷன் ஃப்ரம் S1 டு S2 அக்கர்ஸ் வித் இன்புட் ஆர் ஈவெண்ட் B. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம முன்னாடி பார்த்த அதே அந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஸ்டேட் S1லேருந்து S2க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இன்புட் வந்து பின்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் S1லேருந்து S2. அங்கே வந்து போட்டுப்பாங்க B/Act 3ன்னு. ஸோ S1லேருந்து S2க்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா வித் இன்புட் பியை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஆக்ஷன் 3 அக்கர்ஸ் as part of this state transition. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே ஆக்ட் 3, தட் இஸ் ஆக்ஷன் 3 அக்கர் ஆகுது. அதுதான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், B/Act 3 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். B stands for the input, Act 3 வந்து the state transition. It is often useful to attach to the STG the system or component variables that are affected by state transition. This is valuable information for the tester, as we will see in subsequent paragraph. For large systems and system components, state transition graphs can become very complex. ஸோ இது மாதிரி பெரிய மாடியூல், பெரிய அப்ளிகேஷனாக இருக்கும்போது ஸ்டேட் ட்ரான்சிஷன் கிராஃப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போக சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த B/Act 3 இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எங்கே இருந்து எங்கே ட்ரான்சிஷன் நடக்குது அப்படிங்கிறத ஒரு டெவலப்பரால், ஒரு டெஸ்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Developers can nest them to represent different levels of abstraction. This approach allows the state transition graph developer to group a set of related states together
to form an encapsulated state that can be represented as a single entity on the original STG. ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும்போது அந்த எஸ்டிஜியை டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெவலப்பர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறையா ஸ்டேட்ஸாக போடுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டேட்ஸை வந்து குரூப் பண்ணி என்கேப்சுலேஷன் லைக் ஒரு ரேப் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ இருக்குது, அதுதான் ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது வந்து ஒரு குரூப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த கேபிட்டல் ஏக்குள்ளே நிறைய ஸ்மால் லெட்டர்ஸில் A1 A2 A3 A4 அந்த மாதிரி வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு செட் ஆஃப் என்டிட்டியை. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, ஒரு பெரிய சிஸ்டமாக நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதை வந்து குரூப் பண்ணுறாங்க. The STG developer must ensure that this new state has the proper connection to the unchanged states from the original STG. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி குரூப் பண்ணும்போது அந்த STG டெவலப்பர் வந்து ப்ராப்பராக கனெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். Another way to simplify the STG is use a state table representation which may be more concise. ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்டிசஸையும் எல்லா கிராஃபில் இருக்கிற ஸ்டேட்ஸையும் குரூப் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு சிம்பிள் வே இருக்குது, அதுதான் ஸ்டேட் டேபிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது மூலமாக நம்ம இன்னும் வந்து கன்சைஸாக நம்மளுடைய கிராஃபை டெவலப் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த அதே டயக்ராமுக்கு இங்கே நம்ம டேபிள் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் இருக்குது, அதுதான் S1 and S2 அப்படின்னு மேலே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் 1க்கு இன்புட் A வந்து எங்கே போகுது, செல்ஃப் லூப் S1 which is considered as Act 1. The same input A state 2க்கு the self loop state 2க்கே போகுது which is Act 2. Input B from S1 to S2 that is Act 3. Then the same input B for S2, S2லேருந்து again it comes for S1 which is Act 4. Input Cல பார்த்திங்கன்னா it's again go to S1 to S2 that is Act 5. The same input S2க்கே self loop-ஆக இருக்குது which is Act 6. The state table lists the inputs or events that cause state transitions for each state and each input. The next state and action taken are listed. Therefore, the tester can consider each entity as a representation of a state transition. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற ஒரு என்ட்ரியுமே நம்ம வந்து ஸ்டேட் டிரான்சிட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். As a tester, effective tester டிசைன் பண்ணுறதுக்கு they will prefer state transition graph ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இதில் அசியூம் பண்ணிக்கலாம் ஸ்டேட் ட்ரான்சிஷன் கிராஃப் வந்து ஆல்ரெடி டெவலப்பராலேயோ அல்லது அனலிஸ்டாலேயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். STG should be subject to a formal inspection when the requirement or specification is reviewed. This step is required for organization assessed at TMM level 3 and higher. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட் ட்ரான்சிஷன் கிராஃப் ஸ்டெப்ஸ் எல்லாமே எங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டிங் மெச்சூரிட்டி மாடல் லெவல் 3 அல்லது அதுக்கும் அதிகமான லெவல்ஸில் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். இட் இஸ் எசென்ஷியல் தட் டெஸ்டர்ஸ் பி ப்ரெசன்ட் அட் த ரிவ்யூஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுற டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு டெஸ்டராக நம்ம எதெல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும், அல்லது நம்ம எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, த ப்ராப்பர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட். ஸோ கரெக்டாக நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமா, ஈச் ஸ்டேட் ட்ரான்சிஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, அது இன்புட்டாக இருக்கலாம், அவுட்புட்டாக, அதோடைய ஆக்ஷன், எந்த ட்ரான்சிஷன்னாலும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ட்ரான்சிட் ஆகிறது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கணும். ஈக்குவலன்ட் ஸ்டேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அன்ரீச்சபிள் அண்ட் டெட் ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ ஈக்குவலன்ட் ஸ்டேட்ஸையும் அன்ரீச்சபிள் அண்ட் டெட் ஸ்டேட்ஸையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்மளுடைய ஸ்டேட் கிராஃப் வந்து நம்மளுக்கு மினிமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அன்ரீச்சபிள் ஸ்டேட்ஸ், டெத் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் படிக்கும்போதே நம்மளுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்பைலர் படிக்கும்போதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்ரீச்சபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த ஸ்டேட்டை நம்மளுடைய ஃப்ளோ கிராஃபில் நம்ம ரீச் பண்ணவே மாட்டோம்.
அதுக்கு எந்த ஆரோ மார்க்ஸும் இருக்காது ரீச் ஆகிறதுக்கு. டெட் ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு அது தேவையே இல்லை, அது வந்து நம்மளுடைய கிராஃபில் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டேட், அது நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் டெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இருக்கிற ஸ்டேட்ஸை மற்ற எதெல்லாம் யூஸ் ஆகிற ஸ்டேட்ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ட்ராவல் பண்ணாலும் நம்ம எல்லா பாத்தையும் கவர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் எல்லா பாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம் ஆஸ் எ டெஸ்டராக அப்படிங்கிறத நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. அண்ட் அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் அதை நம்ம வந்து பண்ண முடியாது. அது ப்ராக்டிக்கலாகவும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாததை நம்ம வந்து அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும், நம்ம எல்லா பாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்கு மாரிக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு வே சஜஸ்ட் பண்ணார். அதுதான் அந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள்ஸ். அதோட எக்ஸாம்பிளை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதே டேபிள் தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேபிளில் இருந்து இன்புட் ஏ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ இன்புட் ஏ இன் S1 and also input A in S2, input B in S1, input B S2க்கும் போகுது. then input C S1லேயும் இருக்குது, input C in S2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸில் என்னென்ன இன்புட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். The transition sequence requires the tester to describe the exact input for each test. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த டேபிளில் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஸ்டேட்டுக்கும் அல்லது ஒரு டெஸ்ட்டுக்கும் என்ன இன்புட் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்லையே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் அதை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரான்சிஷன் லைக் கமெண்ட் மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் கொடுக்குறாங்க. ஒரு மெனு ஐட்டம் இருக்குது, அல்லது ஒரு சிக்னல் ஃப்ரம் அ டிவைஸ், அல்லது ஒரு பட்டனை வந்து புஷ் பண்ணுறோம், ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஆன் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். பட்டனை இன்னொரு ப்ரெஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஆஃப். அல்லது நம்ம ரீட் பண்ணிட்டோம் சிக்னல்ஸ் ரெட் ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல்ஸை வச்சு நம்ம வந்து ரெட் கலர் சிக்னலாக இருந்தது அப்படின்னா த டெம்பரேச்சர் ஷுட் பி ஹாட் அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறது. இதெல்லாம் எல்லாமே டெஸ்ட் கேசஸ் தான். ஸோ இந்த மாதிரியான சீக்வென்ஸ் ஆஃப் இன்புட்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ஸ்டேட் சேஞ்சஸை நம்ம வந்து டினோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டட் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட் சேஞ்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இது மூலமாக we can ஸ்டேட் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். we can interrupt it and we can maintain the state transition testing. In addition, it is best to design each test specification so that the test begins in the start state அல்லது intermediate states cover பண்ணுதா and it again returns to the start state அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். Finally, while the tests are being executed, it is very useful for the tester to have software props that report the current state and the incoming event. ஸோ எந்த ஈவெண்ட் இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது அண்ட் நம்ம கரண்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஸ்டருக்கு ஒரு டேபிள் மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. மேக்கிங் ஸ்டேட் ரிலேட்டட் வேரியபிள்ஸ் விசிபிள் டியூரிங் ஈச் ட்ரான்சிஷன் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஆல் ஆஃப் தீஸ் ப்ராப்ஸ் அலோவ் த டெஸ்டர் டு மானிட்டர் த டெஸ்ட் அண்ட் டிடெக்ட் இன்கரெக்ட் ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் எனி டிஸ்கிரிப்பன்சிஸ் இன் இன்டர்மீடியேட் ரிசல்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெஸ்டருக்கு நம்மளுடைய டெஸ்ட்டை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இன்கரெக்ட் ட்ரான்சிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸில் ஏதாவது எரர் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் சம் STGs, it may be possible that a single test case specification sequence could use all the transition. There is a difference of opinion as to whether this is a good approach. In most cases, it is advisable to develop a test case specification that exercises many transitions, especially those that look complex, may not have been tried before, or that look ambiguous or unreachable. So, test case develop பண்ணும்போது ஸோ அது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக வில் ஃபாலோ டெஸ்ட் கேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. அது சம்டைம்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும், சம்டைம்ஸ் ஆம்பிகஸாக இருக்கலாம் அண்ட் அன்ஆம்பிகஸாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அன்ரீச்சபிளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் கேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்
தட் மீன்ஸ் டெஸ்ட் கேசஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறாங்க ஆஸ் அ டெஸ்டருக்காக. இன் திஸ் வே மோர் டிஃபெக்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் மே பி ரிவல்ட். ஸோ இப்போ நம்ம படிக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நம்ம டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேரில் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங். அதுலேயும் நம்ம ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள் அதுலேயும் நம்ம போட்டு கண்டுபிடிக்க முடியலை, டிஃபெக்ட்ஸ் வந்து நிறைய ரிவீல் ஆகலை அப்படின்னா we can go for the test case specification design. So அது மூலமாக we can detect more number of defects in our software. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.